வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 4 நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காலை 5 மணிக்கு கூடுவாஞ்சேரி, பொத்தேரி, காட்டாங்குளத்தூர் உள்ள மாணவ மாணவிகள் தங்கும் விடுதிகளில் சோதனை செய்தபோது கஞ்சா மற்றும் பல்வேறு போதைப் பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். எஸ்ஆர்எம் கல்லூரியில் தங்கும் விடுதியில் தான் இந்த போதைப் பொருட்களை பிடிச்சிருக்காங்க. போதைப் பொருளை பயன்படுத்தியதாக 55 மாணவர்களை பிடிச்சிருக்காங்க. அதில் 11 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் பிரைவேட் காலேஜ். இந்த காலேஜில் படிக்கிறவங்க வசதியானவங்க, ஓரளவுக்கு வசதியானவங்க தான் படிக்க முடியும். 2 லட்சம் 3 லட்சம் டொனேஷன் கொடுத்தா தான் அந்த காலேஜில் போய் படிக்க முடியும். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாணவன் மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டான். காவல்துறையினருக்கு நிறைய புகார்கள் வந்துக்கிட்டே இருந்ததுனால சந்தேகத்தின் பேரிலே வந்து சோதனை செஞ்சுருக்காங்க. சோதனை செய்யும்போது தான் மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளான விஷயம் தெரிஞ்சிருக்கு. எஸ்ஆர்எம் காலேஜ் மிகப்பெரிய காலேஜ். இந்த மாதிரி நடக்கும்னா நம்பவே முடியல. போதைப் பொருளை பயன்படுத்துகிறவங்கள பிடிச்சிட்டாங்க. போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்கள காவல்துறையினர் எப்போ பிடிக்க போகிறாங்க? ஆளுநர் ரவி என்ன சொல்கிறாருன்னா, அரசு பள்ளிகளில் இதை விட மோசமான போதை பழக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. அரசு பள்ளியில் படிக்கும் பெரும்பாலான மாணவர்கள் போதைக்கு அடிமையாகிட்டாங்கன்னு சொல்கிறார். கைது செய்த 11 மாணவர்களை ரிமாண்ட் பண்ண கூட்டிக்கிட்டு போன போது இவங்க எல்லாம் உபயோகப்படுத்தினவங்க தான், அதனால் இவங்களை விட்டுலான்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு சப்ளை பண்ணவங்க 3 பேரை மட்டும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் கைது செய்து விடுதலை செய்யப்பட்ட போதும் அந்த கல்லூரிக்கு பெரிய கெட்ட பெயர் வந்துடுச்சு. தொடர்ந்து 2 நாட்களாக அந்த கல்லூரியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்லூரிக்குன்னு ஒரு நல்ல பெயர் இருந்தது, அதை யாரும் மறுக்க முடியும். இந்த மாணவர்களுக்கு எப்படி போதைப் பொருள் கிடைச்சது? அதை விற்பனை செய்தவர்கள் யார்? விற்பனை செய்தவர்களுக்கு எப்படி இது கிடைச்சது? இதற்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சி தடுத்தா தான் இதற்கு ஒரு முடிவு வரும். போதைப் பொருளை உபயோகப்படுத்தினவங்களை பிடிச்சா மட்டும் போதாது, இவங்களுக்கு விற்பனை செய்தவங்களை பிடிச்சாலும் போதாது. இவங்களுக்கெல்லாம் மேலே ஒருத்தன் இருப்பான். அவனை பிடிச்சாதான் இந்த போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து மாணவர்களை தடுக்க முடியும். மாணவர்களைத்தான் நம் நாட்டுக்கு வருங்கால தூண்கள்னு சொல்கிறோம். இந்த மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு எல்லோரும் முன் வரணும். தன்னுடைய சக்தியை மீறி கடன் வாங்கியாவது பிள்ளைகளை படிக்க அனுப்புகிறாங்க. ஆனால் நல்ல பிள்ளைங்களை கூட இந்த போதையால் கெடுத்துடுறாங்க. இதற்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு எப்போது வரும்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.